அம்மாவின் தாலி. சில நாட்களாக அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாள் என்று மாமாவிடமிருந்து வந்த தகவலை கேட்டுதான் பணிபுரியும் திருப்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு புறப்பட்டான் கார்த்தி. பேருந்து புறப்பட தன் அம்மாவின் நினைவுகளில் மூழ்கினான். சிறுவயதில் தந்தை இறந்துவிட கார்த்தி மற்றும் அவன் அண்ணன் அருண் இருவரையும் அம்மாதான் வளர்த்தாள். அம்மாவின் அன்புடன் கண்டிப்பு சேர்ந்து இருக்க கார்த்திக்கும் அவன் அம்மாவிற்கும் தினமும் சண்டைதான். படிப்பு முடிந்தவுடன் அருணுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க பின்பு அருணுக்கு திருமணம் நடைபெற்றது. அண்ணி வந்த பின் அருண் மனைவியின் கைப்பாவையாகவே மாறிவிட்டான். அம்மாவின் கண்டிப்பு மற்றும் அண்ணியின் குத்தல் பேச்சு காரணமாக அங்கிருந்து புறப்பட்டு திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் சேர்ந்து விட்டான் கார்த்தி. எப்போதாவது வந்து போவதோடு சரி. கடைசியாக அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருடமாகிவிட்டது. வீட்டுக்குள் கார்த்தி நுழைந்தவுடன் அதிர்ச்சியாய் பார்த்தார்கள் அண்ணனும் அண்ணியும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என ஏன் என்கிட்ட சொல்லலை என கேட்டான் கார்த்தி. ஆமாம், நல்லா இருக்கும்போது பார்த்து கிழிச்சிட்ட, இப்போ வந்து என்ன பண்ண போற, அதான் சொல்லலை என்றார் அருண். கார்த்தி நேராக அம்மா அறைக்குள் சென்றான். சொத்துக்காக சரியான நேரத்தை வந்திருக்கான் பாருங்க, ரொம்ப உஷாருங்க உங்கள் தம்பி என மனைவி சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் அருண். ஓரமாக கட்டிலில் படுத்து கொண்டிருந்தாள் அம்மா. அம்மாவின் அருகில் சென்றான் கார்த்தி. உடல் மெலிந்த நிலையில் காணப்பட்டாள். கண்ணீரை அடக்கி கொண்டு அம்மா என்று அழைத்தான் கார்த்தி. யாரு என குரல் கொடுத்தாள் அம்மா. கார்த்திமா. கார்த்தியா, வந்துட்டியா? நீ வருவன்னு எனக்கு தெரியும். சதா உன் நினப்பு தான் எனக்கும் அதே நினப்புதாம்மா என்றான் கார்த்தி. அருகில் அமர்ந்து கொண்டான். அம்மா மகன் உரையாடல் தொடங்குகிறது. இப்போ உடம்பு எப்படிம்மா இருக்கு? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா கார்த்தி. சாப்பிட்டியா நீ? இன்னும் இல்லைம்மா. போய் சாப்பிடு. இருக்கட்டுமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உன் அண்ணனும் அண்ணியும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கப்பா. எனக்கு இங்கே சுதந்திரம் இல்லை. விரும்பியதை சாப்பிட முடியலை. நீ இருக்க இடத்திற்கு என்னையே கூட்டிகிட்டு போயிடுப்பா. உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறேன்னு ஒரு கவலை தான் எனக்கு. பரவாயில்லம்மா, பிறகு பண்ணிக்கிறேன். முதல் முறையாக என் வயிற்றில் குழந்தை இருக்க போது பொண்ணு தான் வேணும் என்று கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனால் பையன்தான் பிறந்தான். அடுத்த வயிற்று குழந்தை இருக்கும்போது பொண்ணு தான் வேணும் என்று பிறந்த இருந்தேன். ஆனாலும் எனக்கு பையன்தான் பிறந்தான். இரண்டும் மகனாக போய்விட்டது. உங்கள் அப்பா போன பிறகு எனக்கு மனசு விட்டு பேச யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. புரியுதுமா? நான் உனக்கு எதுவும் செய்யலை, அருகில் கூட இல்லை. அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நாம் கிரிவலம் போவோமே. அம்மாவின் முகம் பிரகாசமாகிறது. ஆமாம், ஞாபகம் இருக்குது. நாம் கார்த்திகை தீபம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வருவோமே, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்போ கோயிலுக்கு போய் ரொம்ப நாளாகி விட்டு கார்த்தி. என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறியா? கண்டிப்பாம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். கார்த்தி, உனக்காக அந்த அலமாரியில் ஒரு பொருள் வச்சுருக்கேன். அப்புறமா மறக்காமல் எடுத்துக்கோ. சரிம்மா, அப்புறமா எடுத்துக்கிறேன். அம்மாவின் முகத்தில் ஏதோ ஒரு திருப்தி தெரிகிறது. மகனை பார்த்தபடியே உறங்கி போனாள். அருகிலேயே கீழே அமர்ந்த அம்மாவை பார்த்து கொண்டிருந்தான் கார்த்தி. எப்பொழுது உறங்கினான் என்று தெரியவில்லை. அதிகாலை விழிப்பு வந்ததும் பார்க்கும் பொழுது அம்மா இறந்து இருந்தாள். வந்தான், அம்மாவை முடித்து விட்டான் என்றாள் அண்ணி. அம்மாவின் இறுதி சடங்கை முடித்துவிட்டு ஊருக்கு கிளம்பினான் கார்த்தி. உனக்காக அலமாரியில் ஒரு பொருள் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ என்று அம்மா சொன்னது நினைவுக்கு வர அலமாரியை திறந்து பார்த்தான். அதில் ஒரு சின்ன நகைப்பெட்டி இருந்தது. அதை திறந்து பார்த்தான். அதில் அம்மாவின் தாலி இருந்தது. கண்களில் நீர் முட்ட அதை எடுத்து தன் பையில் வைத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான் கார்த்தி. ஹாலில் அருணும் அண்ணியும் இருந்தனர். அருண், நான் ஊருக்கு கிளம்புறேன். அம்மாவை சொத்துக்க அனைத்தும் உன் பேரில் எழுதிக்கொள். எப்போது எங்கே வரணும் என ஃபோன் செய்து சொல். நான் வந்து கையெழுத்து போடுறேன் என்று சொல்லிவிட்டு பதில் எதிர்பார்க்காமல் கிளம்பினான் கார்த்தி. அவன் போன திசையே வெறுத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் அண்ணன் அருண்.